ஒரு பொண்ணு 4-5 வருஷம் ஆகுது இப்போ கல்யாணம் ஆகி. அவள் கல்யாணம் ஆன புதுசில் இது நடந்தது. குழந்த பிறந்துடுது. ஒரு 2 வருஷம் இருக்குன்னு வச்சுங்களேன். குழந்த பிறந்துடுது. அவள் ரொம்ப இவ்வளோ சுமாராக +2 வரைக்கும் ஏதோ படிச்சிருக்கா. அவன் நன்னா படிச்சிருக்கான், நல்ல வேலையில் இருக்கான். சாயந்தரம் ஆனால் என்ன ஏறி தொலையுமோ என்னவோ தெரியாது. பேகெல்லாம் தூக்கி போட்டு விட்டு அவன் பாட்டுக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சுற்ற போயிடுவான். குடிச்சு விட்டு ராத்திரி ஆற்றுக்கு வந்தான்னா அந்த பொண்ணை போட்டு அடி துவம்சம். சம்மந்தமே இல்லாமல் சந்தேகம், வசவு வார்த்தை, என்னென்னமோ நடக்கும். ஒரே ரகலை நடக்கும் ஆற்றுல. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்பா அம்மா கூட கேட்க மாட்டாங்க. எங்கே அவளை அடிக்கிற அடி நம்ம மேலே விழுந்துருமோன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு கொடுமை அந்த பொண்ணுக்கு நடக்கும். இதெல்லாம் அந்த பொண்ணு சொல்லி வருத்தப்படும் போது ரொம்ப சங்கடமாக இருக்கும். என்னடா இது இப்படி நடக்கிறதுன்னு. சுவாமி தான் நம்மளுக்கு எல்லாம். அவனை நீ விடாமல் பிரார்த்தனை பண்ணு. ஏதோ ஒரு வகையில் உனக்கு கெடுதல் நடக்கிறது, அவனை விடாமல் அவனை பிடி இப்படின்னு சொன்னப்போ 3-4 மணிக்கு எழுந்து உட்காருவான் அந்த பொண்ணு. உட்காண்டு வாக்கு பிடிச்சிட்டு அவள் பாட்டுக்கு உட்காண்டு பால்கனியில் பிரபஞ்சத்தை பார்த்து, அதாவது வெட்ட வெளியே வானத்தை பார்த்து பிரபஞ்சத்தை விஸ்வரூபமாக முருகரை பிரார்த்தனை பண்ணிட்டு எனக்கு காத்துக்கார் நன்னா வச்சுட்டுருக்கார். ரொம்ப நன்னா சௌக்கியமாக இருக்கும். ஆசைப்பட்டதெல்லாம் செய்கிறார். நன்னா இருக்கும். என் குழந்தைகளும் நன்னா இருக்கா. நான் சௌக்கியமாக இருக்கேன், ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன். என்னை விட்டுட்டு பிரிய மாட்டார். நான்னா அவருக்கு ரொம்ப இஷ்டம். நான் தான் உலகமே அப்படின்னு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ண ஆரம்பித்தா. இப்படியே ஒரு நாள் கடந்தது. வருஷம் போச்சு. இப்போது உண்மையிலே 5 வருஷம் ஆறுது. ரொம்ப நன்னா இருக்கா. ரொம்ப நன்னா வச்சுட்டுருக்கான். குடிக்கிறது இல்லை. அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறான். எங்களுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ரொம்ப நன்னா வச்சுட்டுருக்கான். இது என்னென்னா நம்ம சுவாமி தான். விஷ்ணுவாக நினச்சா விஷ்ணு, முருகனாக நினச்சா முருகன், யாரை நினைக்கணுமோ அவளோட விஸ்வரூபந்தான். பிரபஞ்சத்தை நம்புங்கோ. பிரபஞ்சத்திட்ட மனசு விட்டு பேசுங்கோ. நம்மளை நினச்சது எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நல்லதே நடக்கும். செஞ்சு பாருங்கோ. எல்லா வாழ்க்கையில் சீக்கிரம் மாறும். நம்மளுக்கு அது நமக்கு முன்னாடி தெரியும். கண்டிப்பாக நடக்கும். செஞ்சு பாருங்கோ.